பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கூட்டு வேத பகுதி, அது கலாத்தியர்கள் நிருபம், அது 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்துவ மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். இன்றைய தினம் கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜானமே, தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கிறிஸ்துவோட சுதந்திரராக இருக்கிறோம். சுதந்திரம்னா நமக்கு எல்லாமே தெரியும். சுதந்திரவாளின்னா என்னன்னு தெரியும். தகப்பனோட சொத்துல தகப்பன் சம்பாதித்து வைத்திருக்கிறதுல அனைத்திலும் பங்குதாரர்னா சுதந்திரவாளி தெரியும். இப்போ உங்கள்கிட்ட தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறாய். எப்பேற்பட்ட ஒரு வாக்கியமுள்ள சந்ததி பாருங்க. நம்ம எப்பேற்பட்ட அருமையான வாக்கு தேவன் நம்ம கொடுக்குறாரு பாருங்க. தேவனுடைய புத்திரனாக இருந்தால், ஆனால் அதில் ஒரு கொஸ்டின் பாருங்க, நீ புத்திரனேயானால். நம்ம அதை விசுவாசிக்கிறோமா? இல்லை இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு நினைக்கிறோமா? நடக்கும்ன்றவங்களுக்கு நடக்கும், நடக்காதுன்றவங்களுக்கு நடக்காது. சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். யாருக்கு நடக்கும்? இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, வேத வசனம் என்னை குறித்து சொல்லப்படுகிறது, எனக்காக சொல்லப்படுகிறது அப்படின்னா விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாயின்னா அதுதான். அப்போ நம்ம புத்திரன் என்பதிலே நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்க நம்ம கிறிஸ்து இயேசு நமக்கு மூத்த சகோதரர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அப்போ நம்ம அந்த நிலைமையில் அந்த விசுவாசத்தில் இருந்தோம்னா தேவனுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறோம். உலகம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ளவையில் அனுபவிக்கும் பொறுப்பு நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரவாளியாக இருந்தால் தான் அந்த அனுபவிக்கிற பொறுப்பு நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி உலக ரீதியாக அனுபவிக்கிறாங்க நிறைய பேர், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது முடிவில் மகிமை பெறாது. நமக்கு முடிவிலையும் மகிமை பெறும். நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், எல்லாமே பண்ணும். உலகத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, 3 தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாது, 3 தலைமுறையா நஷ்டப்பட்டவங்க கிடையாதுன்னு உலகம் சொல்லுவோம். ஆனால் தேவன் கீழே வந்தீங்கன்னா 1000 தலைமுறை ஆசீர்வாதம். ஒரு தலைமுறை 2 தலைமுறை கிடையாது, 1000 தலைமுறை ஆசீர்வாதம். தலைமுறை தோறும் ஆசீர்வாதம். 2 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. தலைமுறை தோறும் ஆசீர்வாதம் இருக்கு, 1000 தலைமுறை ஆசீர்வாதங்கள் இருக்கு. இதெல்லாம் யாருக்குன்னா நம்ம தேவனுடைய புத்திரர் என்பதை உணரும் பொழுது. மிக போராட்டத்தில் இருக்கோமா? நம்ம கஷ்டத்தில் இருக்கோமா? கடனில் இருக்கீங்களா? எந்த போராட்டம், வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா, சந்தோஷம் இல்லையா? நீங்கள் ஒன்று சொன்னால் அங்கே ஒன்று நடக்குது, அங்கே ஒன்று சொன்னால் வீட்டுக்கு நடக்குது, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, வேலை பார்க்குற இடத்துல எங்கேயுமே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எப்போ பார்த்தாலும் நம்ம புள்ளி நோண்டிக்கிட்டே இருக்காங்க, என்னை எதிர்த்து பேசிக்கிட்டே, என்னை குறைச்சா பேசிக்கிட்டே இருக்காங்க, என்னை கீழே எடுத்து போடுவதற்கான வேலையை தான் எப்போ பார்த்தாலும் நடக்கிறாங்க. இப்போ என்ன பேச வந்தாலும் முழு மனதுடன் பேசல. அவங்க இப்படி நம்ம கீழே இதெல்லாம் பிள்ளை பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே கொள்ளப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள், அவங்க உலகத்தின் புத்திரராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் நடப்பாங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீங்க, அதை மட்டும் மனசில் வச்சுக்கீங்க. நீங்கள் யாராலையும் எதிர்த்து பேச முடியாது, உங்களால் எதுவும் செய்ய முடியாது, விட்டுவீங்க. சரி போதுன்னு விட்டுவீங்க. ஏன்னா தேவனோட புத்திரராக இருக்கிறதுனால அந்த சமாதான சந்தோஷம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம. அப்போ நம்ம தேவனுடைய புத்திரராக இருப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த அழைப்பினோட முடிவு என்னன்னா, தேவனுடைய சுதந்திரவாளியாக இப்படி கிறிஸ்துவுக்குள் தான் பாருங்களீங்க. அந்த வசனம் என்ன சொல்லுவாங்க, நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவ மூலமாய் தேவனுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறீர். எப்பேற்பட்ட அழைப்பின் நோக்கம் நமக்கு இருக்கிறது புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அந்த வசனத்தை நான் திரைப்படுகிறேன் பாருங்க. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அப்ப கிறிஸ்து மூலமாக நம்ம சுதந்திரவாளியாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். ராமன் ஜெபிப்போம். ஸ்தோத்திரமானவரே, நன்றி தவணை தாப்பனே, நாங்கள் இனி அடிமை அல்ல, உம்முடைய புத்திரர் என்பதை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய புத்திரர் என்பதை அறிந்த நிலையில் இருக்கும் பொழுது கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திரவாளி என்பதையும் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளால் மதியார்த்தைகளுக்கு கொடுத்த மகா கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனே
தேவனுடைய புத்திரர் என்ற நிலையிலே அவர் நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. கிறிஸ்து மூலமாக தேவனுடைய சுதந்திரவாளி என்ற நிலையை புரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.